ஒரு காலத்துல கந்தன் கருணை, திருமலை தெய்வம், திருவிளையாடல், அகத்தியர், சரஸ்வதி சபதம் மாதிரி நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே அதே மாதிரி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க இந்த டீம். இவங்க எடுத்துக்கிட்ட கதை 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான கண்ணப்ப நாயனார் வரலாறு. கண்ணப்பரா நடிகர் கிருஷ்ணன் மஞ்சு இவரே கதை திரைக்கதை எழுதி நடிச்சும் இருக்காரு. இது இவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில. இவருக்கு ஜோடியா பிரீத்தி முகுந்தன். ஆல்பம் சாங்ஸ் மூலியமா பிரபலமான இவங்க இப்போ பேன் இண்டியா படமான கண்ணப்பால நடிச்சிருக்காங்க. கேமியோ ரோல்ல பிரபாஸ், மோகன்லால், சரத்குமார், சிவபெருமான, அக்ஷய்குமாரும், பார்வதியா, காஜல் அகர்வாலும் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே டிவி சீரியலுக்கு கொடுக்க வேண்டிய நடிப்பை பெரிய ஸ்கிரீன்ல கொடுத்திருக்காங்க. இதுல படமும் தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் பண்ணியிருக்கிறதால டயலாக்ஸ் ரொம்ப சுமாராவே இருக்கு. கம்பேரிட்டிவ்லி பிரபாஸும் மோகன்லாலும் வர சீன்ல மட்டும் வசனங்களும் நடிப்பும் கொஞ்சம் கவனிக்க வைக்குது. பழைய பக்தி படங்கள்ல நடிகர்களோட நடிப்பு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்தாலும் வசனங்களுக்காகவே இன்னைக்கும் நாம சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவிளையாடல் மாதிரியான படங்களை பார்க்கலான்னு தோணும். இந்த படம் நேரடி தமிழ் படம் கிடையாது அப்படின்றதுனால வசனங்கள் அவ்வளவா மனசுல ஒட்டல. கடவுள் நம்பிக்கையே இல்லாத தின்னா அப்படிங்கிற பையன் சிவபெருமான் மேல பக்தி ஏற்பட்டு கண்ணப்ப நாயனாரா எப்படி மாறினாரு அப்படின்ற ஒன்லைனை முழுநீள படமா எடுத்ததுல கொஞ்சம் இவங்க சறுக்கிட்டாங்களான்னு தோணுது. ஏன்னா தேவையில்லாத ஓவர் கவர்ச்சி காட்டுற ரொமான்டிக் சீன்ஸ், பாகுபலி காலக்கையர்கள் மாதிரியான ஒரு கூட்டம், மனசுல நிற்காத பாடல்கள், இறைச்சலான இசை அப்படின்னு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம மனசுல நிக்கிற மாதிரி ஒரு சீனை கூட சொல்ல முடியல. சண்டை காட்சிகள்ல எடிட்டிங், பிஜிஎம் எல்லாமே சுமாராவே இருக்கு. ஒரு அருவியை கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குற நாம இது எஃப்ஏஎல்எல்எஸ் ஃபால்ஸா இல்லை எஃப்ஏஎல்எஸ்சி ஃபால்ஸா அப்படின்னு கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாம சிவன் பார்வதி பேசுற மாதிரி அக்ஷய்குமாரும் காஜல் அகர்வாலும் பேசுறத டிவி சீரியல்ல வர மாதிரி இன்டர்கட்ல அங்கங்க சொருகி வச்சிருக்காங்க. இதுக்கும் மெயின் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஒட்டுமொத்தமா இந்த கண்ணப்பா கதை நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் பாட புத்தகத்துல கூட இதை படிச்சிருக்காங்க அப்படின்றதுனாலையும் படமா பார்க்கும்போது இது நமக்கு அவ்வளவு சுவாரஸ்யத்தை கொடுக்கல. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு சுவாரஸ்யமா சொல்ல தெரியல அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். படம் பார்க்குற நம்மள கண்ணப்பா என்னப்பா அப்படின்னு நம்மள சொல்ல வச்சிருது. இப்போதைக்கு இந்த படம் தியேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம்.